அப்போ அது மாதிரி குனிய முடியாது. பேட்டி சார்ஜ் இல்லை. பாப்பாவுக்கு நல்லா வண்டி வாங்கணுமா, குடும்பத்தோட வர மாதிரி ஒரு சுத்து பெரிய வண்டியா வாங்க. எப்படி சொல்றீங்க? சீட்டு பெருசாகி போச்சு. போன டைம்ல சின்ன வண்டியா தான் இருந்துச்சு. இந்த விட புத்துரு பார்த்த வேலை பெரிய வண்டி ஆகிட்டேன். சரி ஆமா அத்தா என்னப்பா சொல்லுங்க. நான் சொல்ற வண்டியை வாங்கடா. சரி வாங்கிடுவோம். புல்லட்டு வாங்கினீங்கன்னா வளத்துக்கு நிமிந்து ஸ்டாண்டு பட முடியாது, காலில் படுத்து டக்க வேடத்துல உதஞ்சிக்கிட்டு கிடப்ப. ஓம் சக்தி. ஓம் சக்தியா? எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும், துப்புன்னு ஓடமுடா. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவா கமட்ட கம்பள ரிவெண்ட் டீசல் எல்லாம் கொட்டாச்சி எடுத்து சொல்லிக்கிறேன். சரி வாப்பா, சாமி மலையாள போதப்பா. பின்னாடி வேண்டாம், ஏதாவது அருள் கிடைக்குமா? எனக்கு மாடி விட மாடி வச்சு ஒரு வீடு கட்டணும். நான் கொத்தனார் வேலையா பாக்குறேன். என்னவா இதுக்கு நானா சொல்ல முடியாது. என் முனியன்ற நான் உறுதி கேட்கணும். என் முனியன்ற சன்னதியில இருக்கேன். ஆமா என் முனியன்ற கேட்பேன். கேட்டுட்டு வாங்க. கேட்கும் போது அவன் எதிர்த்து பேசக்கூடாது. பேசவே மாட்டேன். எதிர்த்து பேசணும் முந்தட்டின்னு அடிச்சு